வணக்கம். அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது கன்னிராசி. கன்னிராசியில என்ன பார்க்க போறோம்? சுக்கிரன் ஒரு கன்னிராசி அதிபருக்கு எவ்வளவு முக்கியமானவர். கன்னிராசியினுடைய அதிபர் புதன். ஆனால் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் எந்தெந்த மாதிரி அமைப்புகளில் இருந்தால் சுக்கிரனுடைய அமைப்பை வச்சுதான் கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை என்பது பெருமளவு தீர்மானிக்கப்படும். சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்காரு கன்னிராசிக்கு அப்படின்னா வாழ்க்கையும் அதே மாதிரி இருக்கு. இது அனுபவத்துல சொல்லக்கூடியது. சுக்கிரன் பழுதடைஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த நிலைமையை நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு பழுதடைஞ்சிருக்காரு, எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்காரு. அப்போ எல்லா மனிதர்களுக்குமே வாழ்க்கையில எதுக்கு வாழ்றோம், எதுக்கு ஓடுறோம், எதுக்கு எல்லாம் பண்றோம், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம், எதுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை தாங்குறோம், பாரத்தை தாங்குறோம், எல்லாமே ஜெயிக்கிறதுக்காக தான். தோக்கிறதுக்காக யாராவது ஓடுவாங்களா? யாராவது என் வாழ்க்கையில நான் தோத்து போகணும் அப்படின்னு ஏதாவது செய்வாங்களா? மாட்டாங்க. 99.99% பேர் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக தான் வாழ்வாங்க. ஆக ஜோதிடத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நாங்க என்ன தம்னையில நாங்க என்ன டூருக்கு போறோம் நான் போட்டிருக்கோம். ஜோதிடத்து மேல நம்பிக்கை அல்லாதவர்கள் என்னுடைய தயவு செய்து ஃபாலோ பண்ண வேண்டாம். என் வீடியோஸையும் நீங்க பார்க்க வேண்டாம். இது வியாபாரத்திற்கான அணுகுமுறையோ வீடியோவோ அல்ல. இது தேவையும் அல்ல. யாருக்கு இறைவன் மேல் நம்பிக்கை இருக்கோ, ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இருக்கோ, ஜோதிடத்தை நம்பாதவர்கள் தயவு செய்து காலத்தை கணக்கிடாதீர்கள். இன்னைக்கு இந்த கிழமை, இன்னைக்கு இவ்வளவு மாசம்லாம் நீங்க பேசவே கூடாது. காரணம், இது எல்லாமே கிரகத்தோட அடிப்படையில் தான். 7 கிரகங்கள் தான் 7 நாட்கள், 12 ராசிகள் தான் 12 மாதங்கள். அதனால நீங்க காலத்தை இனிமே கணக்கிடக்கூடாது. காலத்தை நாளைக்கு அடுத்த வாரம் வரேன் அப்படின்லாம் பேசவே கூடாது. நீங்க அதுல இருந்து விலகி இருக்கணும். அப்ப நீங்க ஜோதிடத்தை நம்பாம இருங்க. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, பல பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் தேவையில்லாத வதந்திகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு, ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு அதை அந்த கமெண்ட்ஸ்ல எழுதுறது இது தேவையில்லாத வேலை. அதை பத்தி அப்புறமா பேசுவோம். இப்போ கன்னிராசி என்பவர்களுக்கு முக்கியமா வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, இல்ல நீங்க ஜெயிப்பீங்களா, எல்லாம் சரியாயிடுமா, பெரிய லெவல்ல நம்ம வருவோமா, இந்த டவுட் இல்லாதவங்க இருப்பாங்களா கன்னிராசியில? நம்மளாம் பெரிய லெவல்ல சாதிப்போமா, நமக்கெல்லாம் லைஃப் இவ்வளவுதானா, இப்படிதான் போயிடுமா அப்படின்ற கேள்வி இருக்கக்கூடிய எல்லா கன்னிராசினியர்களும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு சமர்ப்பணம். உங்களுடைய ஃபேமிலியில, ஃப்ரெண்ட்ஸ்ல, ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது கன்னிராசி இருந்தாங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்க. கன்னிராசினியர்களுக்கு சுக்கிரன் என்பவர் மிக முக்கியம். உங்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர். நீங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பான மைண்ட் இருக்க முடியும், உங்களுடைய வேலைகளை எல்லாம் எப்படி சாதிக்க முடியும், அதன் மூலியமா வெற்றி எப்படி கிடைக்கும்ங்கிறதையே சுக்கிரன் தான் முடிவு பண்ணுவார். இப்போ சுக்கிரன் எந்தெந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கும், அப்படி ஜெயிக்க முடியும், அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. சுக்கிரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல கன்னிராசி நேரா நீங்க இருந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துல சுக்கிரன் இருக்காரா? அப்படி இருந்தால் ஒரு ஜீனியஸ் தான். பிறப்பிலேயே நீங்க ஃபாஸ்டா எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பது உங்களுக்கு இருக்கும். கம்யூனிகேஷன், யாருக்கிட்ட என்ன எப்போ எப்படி பேசணும்ன்றத பேசியே ஜெயிக்க முடியும். ஆனா இது எல்லாமே 33 வயசுக்கு மேலதான் வேலை செய்யும். சுக்கிர பகவானுடைய அருளினால் உங்களால் வாழ்க்கையில் பெரிய அளவில் எட்ட முடியும். லக்னத்தில் சுக்கிரன் இருக்க வேண்டும். நீங்கள் கன்னிராசியாக இருந்து உங்கள் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் இது அத்தனையும் நடக்கும். இதுக்கு நாம பேசக்கூடியது பொது பலன்கள். இது ரூல். இதுக்கு விதி விலக்குகள் இருக்கு. அது 5 முதல் 2% தான் விதிவிலக்கு. உடனே சுக்கிரன் லக்னத்துல தான் இருக்காரு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு நான் ஒரு முட்டாள்னு நீங்களே சொல்லக்கூடாது. அதாவது சுக்கிரன் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடியது 75 முதல் 80% அப்படியே நடக்கும், கரெக்டா நடக்கும். அதுக்கும் மேல உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே கொடுக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தீர்வுகள் என்ன, உங்க பிறப்பு ஜாதகத்தை ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமாவோ அல்லது நேரடி கன்சல்டேஷன்லயோ உங்களுடைய தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி துல்லியமா என்னால கணிச்சு சொல்ல முடியும். ஆக கன்னிராசி நேயர்களுக்கு இப்ப அடுத்தது எந்தெந்த அடிப்படையில சுக்கிரனுடைய பலத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையில நீங்க நினைக்கிறது நடக்குமா இல்லையா அப்படிங்கறத சூட்சமம், ஜோதிட சூட்சமம் வழியாக சொல்ல முடியும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க கன்னிராசி,
உங்க ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா, உங்களை மாதிரி உலகத்துல கணக்கு போட முடியாது, ஸ்ட்ராட்டஜி யூகம் வகிக்க முடியாது. உங்க யூகம் வகிக்கிற சக்தியின் மூலியமாவே மிகப்பெரிய உயரங்களை நீங்க எட்டுவீங்க. லக்னத்தோட 2ஆம் இடத்துல சுக்கிரன் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கார். 12 லக்னத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சுக்கிரன் 2ல இருக்காருன்னு சொன்னா, நாம கூறுவது பொது பலன்கள், விதிவிலக்குகளை இதுல சேர்க்கக்கூடாது. அது பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். பொது பலன்கள், நான் சொல்லக்கூடிய பலன்கள் 75% சினாரியோஸ்ல ஒர்க் ஆகும். 20% உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு பிறப்பு ஜாதகமும் யூனிக், தனித்துவம் வாய்ந்தது. அதை பார்த்தாதான் இன்னும் நம்ம சொல்லக்கூடிய பலன்களை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இருந்தாலும் நாம் சொல்லக்கூடியது 80% வேலை செய்யும். அதாவது கன்னிராசி, நீங்க சுக்கிர பகவான் உங்களோட ஜாதகத்துல உங்க லக்னம் எந்த இடத்துல லா போட்டிருக்கு, லக்னம் அந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா, உங்களை மாதிரி ஸ்ட்ராங் திங்கர்ஸ், ஒரு அப்படியே ஸ்டேபிளா யோசிக்கக்கூடியவர்கள், அதாவது இயற்கையிலேயே மிகப்பெரிய அறிவு, ஞானம், அதே மாதிரி அனாலிட்டிக்கலை பத்தி சொன்னேன், பிரில்லியண்டா ஐடியாஸ், உங்களை மாதிரி யோசிக்கிற, உங்களை மாதிரி ஒரு யூகம் வகிக்க யாரால முடியாதுன்னு நான் சொன்னேன். அதை தவிர திட்டம் வகுக்குவது, யூகம் வகுக்கிறது ஒண்ணு, திட்டம் எப்படின்னா, இந்த இதுல இப்படி பண்ணா அப்படி ஆகுங்கிறது, அதை உங்களை மாதிரி அதை செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அப்படின்னாலும் உங்களை மாதிரி யாராலையும் தெளிவா, சுருக்கமா, ஸ்பீடா, ஃபாஸ்டா கத்துக்க முடியாது. அதனால உங்க கன்னிராசிக்கு சுய ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரிய உறுதியான ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க கன்னிராசி உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல அதாவது சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய விஸ்டம், ஞானம் அபரிவிதமா இருக்கும். அதை தவிர அதை லாஜிக்கலாவும் யதார்த்த வாழ்க்கையில உங்களால ரொம்ப சுலபமா ஒப்பிட முடியும். இதனால என்ன பலன் பாத்தீங்கன்னா, இதனால மிகப்பெரிய தலைவனாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். அரசியல்லையும் சரி, எந்த துறையில நீங்க இருக்கீங்களோ அந்த துறையில பெரிய தலைவனாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களை பார்த்து ஆயிரக்கணக்கான பேர் பின்பற்றக்கூடிய நிலைமைக்கு நீங்க வருவீங்க. நீங்க கன்னிராசி சுய ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இது அத்தனையும் நடக்கும். அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்துக்கே அட்வைஸ் பண்றது, புத்திமதி சொல்றது, இந்த இடத்துல இந்த டைரக்ஷன்ல போங்க, இப்படி திட்டம் வகுங்கன்னு சொல்லக்கூடியதோ, அல்லது பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்கிறது, மிகப்பெரிய ஆளுமை தன்மை, அதிகாரமுடைய பதவிகளை அலங்கரிப்பது, இதெல்லாம் கன்னிராசியா நீங்க இருந்து எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துடைய 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 80% சாத்தியம். அதே மாதிரி நீங்க கன்னிராசியா இருக்கீங்க, உங்க லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மீடியா துறை, நடிப்புத்துறை, கலைகள்ல மற்றும் இல்லாம இன்னோவேட்டிவ் திங்கிங், படைப்பாளியாக இருப்பீர்கள். கிரியேட்டிவ் திங்கிங், உங்களை மாதிரி ஒரு கதை எழுதுவதோ அல்லது 64 கலைகள்ல இசை பாடுவதோ, நடனம் ஆடுவதோ, உங்களை மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலைத்துறையிலோ அல்லது மிகப்பெரிய அளவிலான வணிகத்துறையிலோ உங்களை மாதிரி ஷைன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயரக்கூடிய நிலைமைகள் நிச்சயம் நடக்கும். இது 38 வயசுக்கு பிறகுதான் இந்த யோகங்கள் உங்களை சேரும். நீங்க கன்னிராசி உங்க லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் நான் சொன்ன அத்தனையும் நடக்கும். இது எப்படின்னா சடனா மாறும் லைஃப். இப்ப நீங்க சாதாரணமா இருந்திருக்கிறது போய் சடனா திடீர்னு வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். அதுதான் இதுல முக்கியமான விஷயம். இப்ப நீங்க கன்னிராசியா இருக்கீங்க, உங்க பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தின் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா, உங்களை மாதிரி நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் உங்களை மாதிரி பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. நீங்க வியாபாரம்னா உங்களுக்கு சூட் ஆகும். வேலை செய்யறதை விட சுய தொழில், சொந்த தொழில் தான் உங்களுக்கு பொருந்தும். அதே மாதிரி நீங்க எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில டாப் 3ல வரக்கூடிய யோகங்கள் சுக்கிர பகவான் கொண்டு உங்கள்கிட்ட சேர்ப்பார். அதே மாதிரி உங்களுடைய உழைப்பு மட்டுமல்ல, உங்களுடைய அந்த ஆளுமை தன்மை என்பது, அதாவது ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், அந்த பிசினஸ்ல ப்ராப்ளம் வந்தா, எல்லா வியாபாரமும் பிரச்சனை வராத வரைக்கும் எல்லாரும் வியாபாரம் பண்ணலாம். பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை யார் எப்படி சமாளிக்கிறாங்கன்றத பொறுத்து தான் நீங்க சாதாரண ஹோட்டலா, இல்ல அடையாறு ஆனந்த பவனா, இல்ல நீங்க சாதாரண ஒரு நபரா, அல்லது வெற்றி பெற்ற டாடா நிறுவனமா. இவங்கெல்லாம் டாடா நிறுவனத்துக்கும் சாதாரண நிறுவனத்துக்கும் என்ன பிரச்சனை? ரெண்டுமே நிறுவனம் தான். ஆனா பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறீங்க அப்ப வச்சுதான் அந்த நிறுவனம் முன்னேறி டாடா போன்ற உலகம் அளவுல பெரிய லெவல்ல முன்னேறாங்க. பிரச்சனையை சமாளிக்க முடியாதவங்க டாடா காமிச்சிட்டு போயிடுறாங்க. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுதான் உங்களுக்கு சுக்கிரன் தரக்கூடிய யோகம்.
நீங்க கன்னிராசி பிறப்பு ஜாதகத்துல லக்னத்தின் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா நீங்க பிறப்பிலேயே வியாபாரத்தை முன்னெடுக்க வேண்டிய ஒரு நபர். வேலை செய்து முன்னேற்றம் பெரிய அளவில் பார்க்க முடியாது. ஆனா சொந்த தொழில் செய்து மிகப்பெரிய உயரங்களை சுலபமாக எட்ட முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பப்ளிக் ஸ்பீக்கிங் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரௌடை உங்க பேச்சாற்றலால உங்களால அதை கையாள முடியும். அந்த திறமையும் உங்களுக்கு உண்டு. அப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங் போன்ற பொது பேச்சாளராக, பட்டிமன்ற பேச்சாளராக பரிமளிக்க முடியும். அல்லது எந்த தொழிலை நீங்கள் முன்னெடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை பண்ண முடியும். கரியர்ல தான் நீங்க எக்ஸலண்டா அட்வான்ஸ்மெண்ட் பண்ண முடியும். இது கன்னிராசிக்காரர்கள் பிறப்பில லக்னத்துல 5ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தால், பிறப்பு ஜாதகத்துல. அதே மாதிரி நீங்க பிறப்புல கன்னிராசி, உங்கள் ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்ளலாம், நீங்க மிகப்பெரிய கலைஞனாக உருவெடுப்பீர்கள். அது மட்டும் இல்ல, உலக அளவுல உங்களோட வியாபாரம் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணக்கூடிய அளவுல பல 1000 கோடி அதிபதினு சொல்றோம். அது எல்லாருக்கும் அந்த யோகங்கள் வருவதில்லை. 1000 கோடி அதிபதியா அப்படின்னா நமக்கெல்லாம் 1 கோடிக்கு அப்புறமே எத்தனை சைபர் இருக்குன்னு தெரியாது. 100 கோடியை தாண்டி 500 கோடியை தாண்டி 1000 கோடி அப்படின்னா சொன்னாலே பயமா இருக்கு. 1000 கோடிக்கு அதிபதியாகிறதுக்கு எவ்வளவு யோகம் இருக்கணும் பிறப்பிலேயே. அந்த யோகங்கள் சேரும். கன்னிராசியாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தின் 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் உங்களை வெல்ல இன்னொருவர் பிறந்துதான் வர வேண்டும். ஆக இப்போ நம்ம பேசுனதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். கன்னிராசி நேயர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலைகளில் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நினைச்சது நடக்குமா, நம்ம நினைச்சதை சாதிக்க முடியுமா. நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள், தடைகள் இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கை என்னைக்காவது மாறுமா இல்லையா, நாமளும் முன்னேறி பெரிய லெவல்ல வருவோமா இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் தான் இது வரைக்கும் ஒரு சில அமைப்புகள்ல நம்ம பேசியிருக்கோம். நாம என்னதான் சொல்லியிருந்தாலும் நாம சொன்னதெல்லாம் 75 முதல் 80% வேலை செய்யும். உங்கள் பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு வாழ்க்கையில அப்படிப்பட்ட யோகம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி ஒன்று ஆன்லைன் கன்சல்டேஷனோ இல்லை நேரில் கன்சல்டேஷனோ புக் பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் கணித்து தர காத்து கொண்டிருக்கிறேன் என்று கூறி அனைத்து கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நம்பி அடுத்து வர எபிசோட்ஸ் வர வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.